முதல் டெஸ்ட் போட்டியை இந்தியா அபாரமாக வெற்றியோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தான் டீமை வெறும் 3 நாளில் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க. முக்கியமாக இன்னிங்ஸோட வெற்றிங்க. ஒரே இன்னிங்ஸ் மட்டும் ஆடி இந்தியா அபாரமாக வெற்றி அடைஞ்சாச்சு. இந்த ஒரு வெற்றியால் இந்தியா பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியா கடந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சமாக தோல்வி அடைந்து ரோஹித் சர்மா எப்போ கேப்டன் போனாரோ அதுலேருந்து இந்தியா பெருசாக வெற்றிகளை பதிவு பண்ணல. ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றினால இந்தியா கொஞ்சமாக தான் மேலே போயிட்டாங்க. இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு, இந்தியா எப்படி 3 நாளில் டெஸ்ட் போட்டியை வின் பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக ஃபுல் ஹைலைட்ஸ் பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் வரும். லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேட்ச் பாருங்கள், இந்தியா ஆப்கானிஸ்தான் தொடர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல்ல டெஸ்ட் போட்டி தான் இந்தியா விளையாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா 3 ஒரு நாள் போட்டி விளையாடுறாங்க. ஆனால் இந்த ஒரு டெஸ்ட் போட்டி 3 நாள்லேயே முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா முதல்ல டாஸை வெற்றி பெற்று பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் பண்ணாங்க. முக்கியமாக இந்தியோட பேட்டிங்கில் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. KL ராகுல் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார், சுமன் கில் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் செம்மையாக ப்ளே பண்ணார். இப்படி இந்தியோட பேட்டிங்கால் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை இந்தியா பேட்டிங் ஆடி 8 விக்கெட் இழப்புக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா 564 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பேட்டிங் தான் இந்தியா சரியாக ப்ளே பண்ணாங்க. அதே போல் ஆப்கானிஸ்தான் டீமும் சரியாக பேட்டிங் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய டிப்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் பேட்டிங்கும் சரியாக ப்ளே பண்ண மாட்டோம், பவுலிங்கும் சரியாக ப்ளே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் டீம் சொத்தையாக பாருங்கள் எல்லாமே அவுட் ஆனாங்க. முக்கியமாக டெஸ்ட் டெபியூ பண்ண மேன் ஆஃப் சுதர் இருக்கார் இல்லையா, செம்மையாக பவுலிங் போட்டாங்க. முதல் டெஸ்ட் போட்டியை செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட 5-6 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அங்கேயே மேட்சை திருப்பி போட்டார். செம்மையாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு மேட்சை கொண்டு வந்தார்னு சொல்லலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா செம்மையாக பவுலிங் போட்ட காரணமாக ஆப்கானிஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வெறும் 152 மட்டுமே அடிச்சிருந்தாங்க. ஆல் அவுட்டு. சரிப்பா, நாங்கள் திரும்பி பேட்டிங் பண்ண மாட்டோம், பேட்டிங் பண்ணால் சலுப்பாக இருக்குது, மீண்டும் நீங்களே பேட்டிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஃபாலோ ஆன பண்ண கொடுத்துட்டாங்க. அதே போல் பேட்டிங் கிளம்புறீங்க ஆப்கானிஸ்தான் டீம் எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்களோ அதே ரிப்பீட்டட் ஜெராக்ஸ் போல் செம்ம மோசமாக திருப்பியும் செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்க. இதன் காரணமாக செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஆப்கானிஸ்தான் டீம் 112 ரன்னுக்கு ஆல் அவுட்டு. அந்த செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங்கில் பொறுத்தவரை நம்ம இந்தியாவில் வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சிராஜ் அப்படின்னு செம்மையாக பவுலிங்கை போட்டு அசைச்சிட்டாங்க. போட்ட பந்து வீச்சில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் படு மோசமாக விக்கெட் விட்டாங்க. இதன் காரணமாக இந்தியா 3 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸோட இந்தியா வெற்றி பெற்றாங்க. இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மட்டுமே பேட்டிங் ப்ளே பண்ணி அதில் இந்தியா 500க்கு மேற்பட்ட ரன் அடிச்சு ஆப்கானிஸ்தான் டீமை 2 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி வச்சுமே அந்த ஒரு 500க்கு மேற்பட்ட ரன்னை சேஸ் பண்ண முடியல. இதன் காரணமாக இந்தியா அபார வெற்றி 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றியின் காரணமாக இந்தியா பாயிண்ட் டேபிளில் அதில் மேலே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்தியா டெஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் கீழே இருக்காங்க. இந்தியா அடுத்த வார போட்டிகளை வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். அந்த ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு ஆடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்தியா ODI போட்டி ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த ODI போட்டியில் நம்மளோட ரோஹித் சர்மா கிளம்பி இறங்கிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் போட்டியில், அதாவது அடுத்த சீரீஸில் வருவார் எதிர்பார்க்கப்படுது. ODI போட்டியிலாச்சும் நம்மளோட ஆப்கானிஸ்தான் டீம் கம்பேக் கொடுத்து கொஞ்சமாச்சும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ODI போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா, அதில் ஆப்கானிஸ்தான் டீம் கொஞ்சமாச்சும் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் கருத்துக்களை கமலாக தெரிவிங்க. அதுலேயும் சுமன் கில் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. சுமன் கில் இப்போ IPL நல்லாவே கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் போட்டிலையும் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து ODI போட்டியில் எப்படி பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2027 வேர்ல்டு கப் வருது இல்லையா, அதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கும். மேபி சொதப்பனா கேப்டன்சி மாற்றவும் வாய்ப்பு இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத.